ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, நிச்சயம் இறுதியில் வெல்லப் போவது உண்மை, நீதி, அன்பு. ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்கள் நிச்சயமாக கைமாறு பெறுவார்கள். அவர்களை கடவுள் மறந்துவிட மாட்டார் என்று அவர்களுக்கு உற்சாகமூட்டும் விதத்தில் வெற்றி பாடல் விண்ணகத்தில் பாடப்படுகின்றதாம். பாருங்கள், அந்த ஆண்டவரை நம்புவோர் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையில் தற்காலிகமாக துன்பங்கள் நிகழலாம். ஆண்டவர் நற்செய்தியிலே உரைப்பது போல நம்மை பிடித்து பலர் துன்புறுத்தலாம், தொழுகை கூடங்களுக்கு நடத்தி செல்லப்படலாம், சிறையிடப்படலாம், அரசர்களிடமும் ஆளுநர்களிடமும் கொண்டு செல்லப்படலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு கூறுகின்றார், நீங்கள் நற்செய்திக்காக படுகின்ற துன்பம், நியாயமான வாழ்க்கைக்காக சந்திக்கின்ற சவால்கள், நீங்கள் எனக்கு சாட்சி அளிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றது என்கின்றார். நாம் என்ன பேச வேண்டும் என்று கூட நாம் கவலைப்பட வேண்டாமாம். ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். மற்றவர்களுக்கு கிடைக்காத நாவன்மையை, ஞானத்தை யாருமே நம்மை எதிர்க்க முடியாது என்கின்றார் ஆண்டவர். நம்முடைய துன்பம் ஆனால் கொடூரமாக இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கும். ஏனென்றால் குடும்பத்தாரே கூட நம்மை எதிர்ப்பார்கள். நாம் தவறு செய்தோம் என்பதற்காக அல்ல, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்பதற்காக. சிலர் கொல்லப்படுவார்களாம், எல்லாரும் வெறுக்கப்படுவோமாம். ஆனால் ஆண்டவரை மட்டும் நாம் பற்றி கொண்டிருந்தால் நமக்கு தீங்கு எதுவுமே நேராதாம். மன உறுதியோடு நாம் இருந்தால் நம் வாழ்வை காத்து கொள்வோமாம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை பயணம், நம்முடைய சீடத்துவ வாழ்க்கை ஒரு ரோஜா மலர் படுக்கை அல்ல. துன்பங்கள் இருந்தே தீரும். அதுவும் உண்மையுடன், நேர்மையுடன், நீதியுடன் வாழ்ந்தால் கூட துன்பங்கள் வந்தே தீரும். நாம் ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்லி வாழ்ந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் ஆண்டவர் இயேசு தந்தையாகிய கடவுள் முன் நம் சார்பாக பேசுவார். ஆண்டவர் இவற்றையெல்லாம் கூறுவது நம்மை அச்சுறுத்த அல்ல, நம்மை உற்சாகப்படுத்தத்தான். யோவான் நற்செய்தியிலே வாசிக்கின்றோமே, 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள், உங்களையும் துன்புறுத்துவார்கள். மீண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், உலகிலே உங்களுக்கு வேதனை உண்டு, ஆனால் என்னை நம்புங்கள், நான் உலகை வென்றுவிட்டேன் என்கின்றார். லூக்கா இந்த பகுதியை எல்லாம் எழுதும்போது தொடக்க திருச்சபையில் எவ்வளோ பேர் ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கைக்காக வேதனைகளை அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். அவர்களெல்லாம் இவ்வார்த்தைகளால் உற்சாகம் பெற்றார்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, 2000 ஆண்டளவாக எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி சாட்சி பகர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வெள்ளை வேத சாட்சிகளாக அன்றாடம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான துன்பங்களை தாங்க வேண்டியிருந்தது. ஆண்டவருக்காக சிலர் மனமுவந்து துன்பங்களை ஏற்று சாட்சி பகர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பு ஆண்டவரே, விண்ணகத்தை எங்கள் கண்முன் நிறுத்தி அதை நோக்கி வாழ எங்களை தோண்டுபவரே, மோசேயின் வெற்றி பாடலை, உயிர்த்த ஆண்டவருக்கு வெற்றி பாடலை பாட எங்களை அழைப்பவரே, எல்லாம் வல்லவரே, வியப்புக்குரிய செயல்களை செய்பவரே, உம் வழிகள் நேர்மையானவை, உண்மையானவை, அதை நம்புகிறோம். உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பதற்காக அன்றாடம் எங்களுக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவரே, நாங்கள் மனமொடிந்து போகாமல் எங்கள் துன்பங்களை உம்மை மனத்தில் வைத்து ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு துணை புரியும். நிச்சயம் நீரே எங்களுக்கு நிறைவாழ்வு அளிப்பீர், விடுதலை அளிப்பீர், பேரின்பத்தை அளிப்பீர் என்று நம்பி வாழ்கிறோம். ஆமென்.